மார்னிங் ஆக்டிவிட்டி. இங்க ஒரு ஐடியாலஜி, ஒரு சித்தாந்தத்தை எப்படியோ நம்மள அறியாம ரெப்ரசென்ட் பண்றோம்னு நினைக்கிறேன். நான் என்னோட சித்தாந்தம், நான் ஃபாலோ பண்ற ஐடியாலஜி கரெக்ட்னு நினைக்கிறேன். என்னோட ஐடியாலஜி ரைட்னு நான் நம்புறேன். பேசுறதுக்கான இடம் இது இல்ல நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? எல்லாரும் சாப்பிடாம வந்து உட்கார்ந்திருக்கோம். யாரு ரைட் லெஃப்ட்னு சொல்லுங்க. சோ இந்த மாதிரி தான் நீங்க பண்ணிடுறீங்க. ஆக்சுவலா நான் நீங்க முக்கியமான பாயிண்ட் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். இது என்னோட மேட்டர். இது ஃபர்ஸ்ட் இது என்னோட நான் பேசி முடிச்சிருந்திருப்பேன். கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. அவங்கள விட்டா 2 நிமிஷம் பேசிட்டு போயிருப்பாங்க. இங்க பாருங்க, டாஸ்க் முடிஞ்சிருச்சு. சரியா? யார் யாருக்கு உட்காரணுமோ உட்காருங்க, யார் உட்கார கூடாதோ அவங்க எல்லாம் போங்க. நீ சொல்லுமா, நான் உட்கார்றேன். தப்பு எல்லாருமே தவறுன்னு சொல்லியிருக்கிற, எல்லாரையும் நீ பார்த்துருக்கிற. நீ ஒன் டேல இருந்து நீ என்ன மட்டும் டார்கெட் பண்ணி எதுக்கு சொல்லிட்டு இருக்க? புரியுதா? நானும் சொல்லுவேன் நீ என்ன பண்ணிட்டு வா, நான் சொல்றேன் உட்காரு. கேட்க பிடிக்கல, நான் கேட்கிறேன். நீங்க எல்லாருமே தப்பு பண்ணாங்க, அப்ப ஒருத்தரை மட்டும் அப்பதான் டார்கெட் பண்ற. இப்போ அவ நீங்க சொல்ற மாதிரி தனித்தனியா போய் ஒருத்தருக்கு சொல்லலாம், அதுதான் தப்பு. அவங்க வாயாலே சொல்றாங்க யாருமே கேம் ஆடல, எல்லாம் தப்பா ஆனாங்க. அவருக்கு சொல்றாங்க அவசியம் இல்ல. நான் ஏத்துக்கிறேன்பா. சரி இருமா சொல்லிட்டு டாஸ்க் சொல்லுமா. நான் வந்து வெளியில போய் பார்த்துட்டு மட்டும் இதை சொல்லல, ஓகேவா? எனக்கு இங்க உள்ள இருந்த போதுல இருந்து நான் இதை ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கவும் செஞ்சிருக்கேன். இவர் பண்றது சுத்தமா சரியில்லை, ரொம்ப தப்பு. திவாகர் அண்ணா தேவையில்லாம யார்கிட்டயும் போய் பிரச்சனையோ வம்போ அவரா போய் இழுத்துக்கிட்டதே கிடையாது. ஆமா, அவர் வார்த்தை விடுவாரு, நீங்க ட்ரிகர் பண்ணா அவர் வார்த்தை விடுவாரு. அவர் எவிக்ட் ஆகி போயிருக்காருன்னா நான் இப்பயும் சொல்றேன், இவர் ஒரு காரணம். இவரு சார் சொன்ன அந்த காம்போ அப்படிங்கிற மேட்டரை வேற மாதிரி எடுத்துக்கிட்டு போய் அவரை மார்க் பண்றது, அவரை இரிட்டேட் பண்றது, எங்க போனாலும் போய் அவர்கிட்ட ஏதாவது ஒரு வம்பு இழுக்கிறது, இந்த மாதிரியே தான் பண்ணிட்டு இருந்தார். அவரெல்லாம் ரொம்ப இன்சல்ட் பண்ணிருக்காரு. இவரு சீரியஸா சொல்றேன், அந்த ரூம்ல உட்கார்ந்து அவ்வளவு இன்சல்ட் பண்ணிருக்காரு. இப்போ நீங்க எல்லாரும் கானாவதன் சொல்லும்போது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா உங்க கண்ணுக்கு நீங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவரை பாக்குறீங்க, ஓகே, அது நல்ல விஷயம் தான். அவர்கிட்ட டேலண்ட் இருக்கு, தத்துவம் சொல்ற எல்லாமே ஓகே. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் வேற மாதிரி ஒன்னு பண்ணிட்டு இருக்காரு இந்த வீட்டுக்குள்ள. அது ஏன் உங்க யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டேங்குதுங்கிறது என்னோட இது. நான் உள்ள வரும்போதே, நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது திரும்ப இப்ப இந்த செகண்ட் டைம் வரும்போது சொல்றேன், செகண்ட் டைம் வரும்போது உண்மையிலேயே கானா வினோத்தோட இன்னொரு ஃபேஸை நான் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்தேன். அதை நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப இங்க நின்று பேசிட்டு இருக்கேன். காமெடி பண்றாங்க, இது பண்றாங்கிறதுக்காக அவங்க டைட்டில் வின்னருங்கிறது தூக்கி கொடுக்கறது என்னால சத்தியமா ஏத்துக்கவே முடியாது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். இதை நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன், அப்ப நான் மறந்துட்டேன். இதை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இது எல்லாமே இந்த இடத்துல தான் எனக்கு சொல்லணும்னு இருந்துச்சு. அதனால தான் நான் யார்கிட்டயுமே தனித்தனியா கேட்டப்ப கூட நான் எதுவும் பேசிக்கல. சோ நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ எல்லாருக்குமே. நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசுறேன், ஓகேவா? இவங்க வந்து வாட்டர் மெலனை வந்து நான் ட்ரிகர் பண்ணேன்னு சொன்னாங்க. நீங்கள் போயிட்டு மறுபடியும் வெளியே எபிசோட் பாருங்க. அவர் என்ன பண்ணார், உண்மையிலே அவர் போனதுக்கு எல்லாரும் விட அதிகமாக அழுது நான் தான் அழுதேன். விஜய் சேதுபதி சார் வந்து உங்களுடைய காம்போ நல்லா இருக்குதுன்றதுனால நான் அவரை வந்து வேணுமுனே போய் அதை பண்றேன்ட்டு எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க. சத்தியமா நான் அப்படி பண்ணல. ஏன்னா அவர் தான் என்ன பண்ணிட்டாரு, நம்மள காமெடி ஆக்கிட்டாங்க. நான் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல், நீ என் கூட எல்லாம் பண்ணாத, என் கூட பண்ணாதன்ட்டு என்கிட்ட அவர் தான் சண்டை போட்டாரு தவிர நான் அவர்கிட்ட 1% கூட நான் சண்டை போடணும்னு நினைச்சதே இல்லை. கேட்டுக்க மாட்டேன், காது கேட்க மாட்டேன், அதை ஆஃப் பண்ற. அது உண்மையாவே இருக்கு உங்ககிட்ட. அது நீ திருத்தி பண்ண, நீ டாக்டர் அடிக்காத, நான் பேசிக்கிறேன். சப்போர்ட்டா பேசுறது உங்களுக்கு என்ன சாக்கட்சி மாதிரி பண்றேன். சப்போர்ட்டா பேசுறது உன்னை பத்தி நான் என்ன சொல்லட்டுமா அப்படின்னு போறீங்க. உங்களை பத்தி ஒருத்தங்க ஒபினியன் வச்சாங்கன்னா நான் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட் இல்லனாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த பொண்ணு சொல்லுதே அத சொல்றீங்களா? உன்னை பத்தி நான் என்ன சொல்லட்டுமா பேசுறேன், அதுக்கு அப்புறம் பேசு, போய் உட்காரு. ஒருத்தங்க பத்தி ஒருத்தங்க ஒபினியன் சொன்னா அவங்கள பத்தி நான் என்ன சொல்லட்டுமா பாக்குறதுல நல்லா இல்லனே. அதாங்க அது முதல்ல மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேளுங்க. சாரி சொல்லிட்டேங்க, விடுங்க. மதியம் 12:20. சின்ன வார்த்தை எடுத்து வச்சு இவ்வளவு பேசுறீங்களே, சில பேர் பேசுற வார்த்தை எதுக்கு நார்மலைஸ் பண்றீங்க? எதுக்கு நார்மலைஸ் பண்றீங்க? இப்போ உங்களுக்கு ஒரு நடந்தது பெரிய விஷயமா எடுத்து வச்சு பேசுறீங்கல்ல, இன்னொருத்தவங்களுக்கு நடந்தது பெரிய விஷயமா எடுத்து போய் பேச மாட்டீங்க. ஒருத்தவங்க வார்த்தை இந்த வார்த்தையை இப்ப சீரியஸ்ல தப்பான வார்த்தை அதை அட்ரஸ் பண்றீங்க. அதே சில பேர் சில வார்த்தையை விட்டா அவங்க அந்த அது வந்து பெருசா ஆக்க மாட்டீங்க. பெருசா ஆக்கினாலும்
பண்ணுவீங்க. யாரை சொல்றீங்க? நான் வந்து பொதுவா சொல்றேன். யார் எல்லாருமே அது அவரும் தான் பண்றாரு. அவரையும் சுட்டி காட்டியிருக்கேன். ஆனா அவர் ஏத்துக்கிறாரா தெரியல. ஆனா அவரும் சிரிச்சுட்டே நிறைய விஷயம் சொல்றாரு. அது யாருக்குமே பெருசா தெரிய மாட்டேங்குது. கானா வினோத் பண்ற தெரியுது. நான் கானா வினோத் கிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன். நான் சிரிச்சுக்கிட்டே நான் ஒண்ணே ஒன்று பதிப்படுத்தினேன். ஒரு லைன் தான் நான் சிரிச்சுக்கிட்டே சொல்லி ஒருத்தர் அதை எங்கிட்ட ஹர்ட் ஆச்சுன்னு சொன்னா சத்தியமா சொல்றேன், அது நான் பொதுலையும் மன்னிப்பு கேட்டிருக்கேன், அதே கேமரா முன்னாடி மன்னிப்பு கேட்டிருக்கேன், அவங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்டிருக்கேன். சில டைம் சில வார்த்தைகள் வரதா செய்யும். நம்ம எல்லாரும் ஹியூமன்ஸ். நீங்க திருப்பி பண்றீங்க. நான் திருப்பி எப்பங்க பண்ணேன்? இல்லங்க, இது நான் பாரு உன்கிட்ட உன்கிட்ட அந்த பர்சனலா நீ வேற அது பண்ணாதன்னு நான் அதுக்கப்புறம் சாரி கேட்டு நான் பண்றதே கிடையாது. இந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாதான் அந்த இடத்துக்குள்ள வருவேன். இது இல்லடா நான் வேலைக்கு தான் போயிருக்கேன். அது அம்மா சத்தியமா சொல்றேன், நான் பண்ணது இல்ல. திருப்பி பண்றேன்னா உரிமையில வேற ஏதாச்சும் சொல்லிருப்பேன். ஒரு வார்த்தை முடிச்சிட்டு நீங்க கரெக்டா பேசுறீங்களா? இந்த வாரம் முழுவதும் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் அடிப்படையாக கொண்டு உங்களில் இருந்து 6 பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எல்லாரும் தேர்வு செஞ்சு சொல்லணும். நீங்கள் தேர்வு செய்யும் அந்த 6 பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை தவிர மீதம் இருக்கும் 10 நபர்களும் worst performance என்று முத்திரை கொண்டு சிலைக்கு செல்ல வேண்டும். 10 பேரா சார்? சூப்பர் சார். ஆரம்பிக்கலாம். இந்த வீக் நடந்த விஷயங்கள் அடிப்படையில் வச்சு ஃபர்ஸ்ட் அரோரா சொல்கிறேன். அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டரில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது அரோரா. செகண்ட் கமுருதீன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரம்யாவை சொல்லுவேன். அதுக்கப்புறம் சாண்ட்ரா. இதுக்கு அவ்வளோதான். தேங்க்யூ பாஸ். செலக்ட் பண்ணிட்டோம் பாஸ். 6 பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து சாண்ட்ரா, அரோரா, விக்கில்ஸ் விக்ரம், கனிதிரு, பிரஜன், சபரிநாதன். 61ஆம் நாள் மதியம் 3:05. பிக் பாஸ். ஐயோ, எங்க போய் சொல்லுவேன்? worst performers பண்ணியிருக்கேன். ஒரு நாள் இரவு நான் தூங்காம அந்த நகையை பாதுகாத்து இருந்திருக்கேன். முடிவுகளில் எனக்கு கருத்து இருக்குது. இது என்னோட கருத்து. இது எனக்கான முடிவு, எனக்கான ஒரு எஃபர்ட் நான் போட்டதில் என்னால் ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கிறது. எனக்கு கொடுத்த இந்த வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு மனசார ஏற்றுக்கும்படி இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து யாராவது ஒரு நபர் சிறை சாவிக்கு பொறுப்பெடுத்துக்குங்க. சாவி ஸ்டோர் ரூமில் இருக்கு. எடுத்து 10 பேரையும் சிறையில் வச்சு பூட்டலாம். மதியம் 3:20. ஒரு நாள் நான் குளிக்கவே கிடையாது. ரெடி ஆகிட்டு வந்து உட்கார்ல. நைட்டு நான் ஒரு நாள் தூங்கல. 2 டாஸ்க்கை நான் நல்லா விளையாண்டு கொடுத்துருக்கேன். இது எப்படி ஒத்துக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. நான் என்ன ட்ரை பண்ணல சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க அந்த நான் டான்ஸ் ஆடல. எஸ், ஏன்னா நான் தப்பு. அது ஒரு கலை. அதை நான் தப்பா ஆடிடக்கூடாதுன்னு இருந்தேன். இல்ல அது டான்ஸ் பத்தி இல்ல, நான் சொல்றேன். இல்ல, நான் எனக்கு நானே சொன்னதுதான். எனக்கு என்னோட மிஸ்டேக்ஸ் நான் சொல்றேன். சொல்லாத பேர் ஃபர்ஸ்ட் பேர் கிடையாதுயா. அது தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட். நான் எதுவுமே பேசல. இங்க நல்ல ஞாபகம். இதை விட பெட்டரா பண்ணதான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண தவிர நடிச்சவங்க யாரும் பெஸ்ட் கிடையாது. அது நீ புரிஞ்சுக்க. நான் இது அதுக்காக கொடுத்தது. நான் ஒரு எஃபர்ட் போட்டிருக்கேன். எங்க டீம் ஒர்க் தான் ஜெயிச்சது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கமே கொடுக்க முடியாது. எல்லாருமே சேர்ந்து அப்ப நீங்க எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு பக்கமா என்னால கொடுக்க முடியாது, அதனால நான் பிரிச்சு கொடுத்தேன்னு இருக்கு. அப்ப இது ஓவராலா தான் பாக்குறேன். இது நியாயமாவே இல்லையே. இது ஏப்பி நியாயமா இல்ல சார். ஓவராலா பண்ண முடியும். அதுதான் டீம் ஒர்க்னு இந்த வீட்ல வராம போய்டுமா? அதே டீம் ஒர்க்கே நான் அங்க காட்றேன். இங்க காட்ற டீம் ஒர்க் எந்த டீம்ல இருக்கா? பேச கூடாது திவ்யா. அப்படி பேச அது ரொம்ப அது என்னோட கருத்து. ரொம்ப தப்பு. அது என்னோட கருத்து. அது உங்க கருத்து நீ வெச்சுக்கோ. ஆனா பயாஸ்டா இங்க யாருமே சொல்லல. அவசியமும் கிடையாது. எனக்கு டீம்ல பயாஸ்டா தான் இருந்தாங்க. கனி தவிர என்னோட டீம்ல எல்லாம் பயாஸ்டா தான் இருந்திருக்காங்க. நான் இருக்கேன் பயாஸ்டா இருக்க சொல்ல நேரா பார்த்து சொல்ல. நான் பதில் சொல்றேன். என்னோட ஆதங்கம் அது. நான் ஒரு நாள் தூங்கல, ஒரு நாள் நான் குளிக்கல. 2 டாஸ்க் நல்லா ப்ளே பண்ணிருக்கீங்க. என்னோட ஆதங்கத்தை தான் சொன்னேன். பிரஜன் தப்பா சொல்லிட்டாரு, விக்கல்ஸ் தப்பா சொல்லிட்டாரு, ஆதிரி தப்பா சொல்லிட்டாங்க, அரோரா தப்பா சொல்லிட்டாங்க. அப்படி நான் உங்ககிட்ட ஏதாவது கருத்து நான் தேங்க் பண்ணேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு தேங்க் தானங்க பண்ணேன். பேர் சொல்றா தப்பா அப்படி கிடையாது. அது ஏத்துக்க முடியாது. சரி, அது என்னோட, அது உங்களோட கருத்து, அது என்னோட கருத்து. உங்க கருத்து அதான் திவ்யா. உங்க கருத்து நான் தப்பு சொல்லவே கிடையாது. என்னோட கருத்து தான் சொன்னேன். நான் கருத்து தப்பா சொல்றது பிரச்சனை இல்ல. டைரக்டா கூப்பிட்டு சொல்லுங்க. எதிர் டீமை பத்தியோ நம்ம டீமை பத்தியோ எனக்கு எந்த ஒபினியனும் கிடையாதுங்க.
ஃபார் ஷுவர் என்னோட ஆதங்கத்தை நான் சொன்னேன், அவ்வளவுதான். மதியம் 3:35. மனதுல இருந்து ஒரு வாட்டி கூட இவ கமருதுன்னு பேசாதையோ இல்ல எதுவுமே சொல்லல. அதுக்கு முன்னாடியே நம்ம பிரேக் ஆயிடுச்சு. கரெக்ட்டா என்ன பேசணும்னு சொல்லுங்க. நான் சொல்றது ஒரு பெரிய அக்யூசேஷன். இப்போ எதுக்கு நீங்க நாயின்ற ஒரு ஷோல வந்துட்டுலாம் இதெல்லாம் பேசக்கூடாது? நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தோச்சா நீ ஏன் சப்போர்ட் பண்ண அப்படி சொல்ல நான் அப்படி சொல்லாதட எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படினு. நான் உங்க ஃப்ரெண்ட் தானே. உங்க ஃப்ரெண்ட இது ஷோன்னு சொன்னதுல என்ன தப்புன்னு கேக்குறேன் நான். நாங்க ரெண்டு பேர் வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். நான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஃப்ரெண்ட்ல வந்துட்டு ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்ததுல வந்து நம்ம ஃப்ரெண்ட்னு வெளியில போயிட்டு நான் எகைன் பேசிக்கிறது வேற விஷயம் கம்ருதீன். உங்களுக்கு வேற மாதிரி போங்கிறதுக்காக நான் சொல்றேன். நீ கூப்பிடுவேன்னு சொன்னாலும் நான் ஒரு இமோஷனலா சொல்லிட்டு இருக்கேன். இங்க வந்து எல்லாத்துலயும் வந்து நீங்க வந்து எதுவுமே கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. நான் எல்லாத்துலயும் என்ன விஷயத்துல கருத்து சொல்லிட்டேன்? சாரிமா, கால் இருக்குமா? ஏய் கமருதீன் அம்மா எது பண்ண ஏய் நான் என்ன பண்ண கமருதீன்? பார்த்தாலே இரிட்டேட்டிங் ஆகுதுன்னா என்ன? 61ஆம் நாள் மதியம் 3:50. கேம் விளையாடி ஏதோ பண்ணிட்டு போ, நம்ம சைடு வராது. அவ்வளவுதான். நான் சைடுக்கு வர மாட்டேன்னு போனா நீங்க மறுபடியும் வரீங்க. நீங்க என்ன தயவு செஞ்சு கூட்டி போங்க. தயவு செஞ்சு எனக்கு ஒண்ணு புரியல. மரியாதை இல்லாம பேசினாதான் கோவம் வரும். மரியாதையோட பேசினா ஏன் கோவம் வருது உங்களுக்கு? இல்ல அவ்வளவுதான்றாரு. வெளியில வந்து அவ்வளவுதான்றாரு. கேம்ல இப்படிதான் இருக்காங்க அப்படின்றாரு. அவனை பார்த்து சிரிப்பு வரணும் அவனுக்கு. சரி வந்திருக்காங்க அவ கூட சேர்ந்து இது பண்ணு. என்ன பேசுறா? என்ன அவ தேர்ட் வீக் வந்த பொண்ணு இப்ப வந்திருக்கா. வரலன்னா ஆதிரா வந்துட்டான். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் மேட்டருக்கு நடுவில் எதுக்கு அவ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான்னு எல்லாம் போட்டு கேட்பாங்க. அதானே உனக்கு அறிவு இல்ல. உனக்கு அறிவு இல்ல. இதுக்கு வந்து இதெல்லாம் சொல்றேன் நீ கேட்க மாட்ட. என்ன கேட்ட அன்னைக்கே கூட சேராதன்னு சொன்னேன். பார்வதி தான் நான் உங்க ரெண்டு பேரும் வச்சு கேம் விளையாட சொன்னேன். நீ கேட்க வேண்டியதானே? எங்க போச்சு வீட்டில் ஓரமா மறைஞ்சவனே நீ பாட்டு எழுதுனியா? அதுதான் மறைஞ்சு போயிட்டான். உன் கூட பேசிட்டு நீ என்ன சொல்லியிருக்கணும்? நீ கேம் விளையாடுறா, நானும் பார்வம் பேசுறோம்ல, அந்த மாதிரி நீ பேசியிருக்காங்களா? அந்த பையனை நீ பிக் பாஸ் கூட்டு வந்தியா? அந்த பையனை துஷார் நீ பிக் பாஸ் கொண்டு வந்தியா? இல்ல உன் மேல தப்பு இருக்குல்ல. என் மேல என்ன தப்பு இருக்கு? பேசிட்டே தானே அந்த பையன் கூட நீ சொல்லணும். நீ ஒன் ஆஃப் த காரணம் தான். நீ ஒன் ஆஃப் த காரணம் தான். கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்கிற ஆளே ஒருத்தி, ஓகேவா? அத கொண்டு வந்து நீ என்கிட்ட வந்து கேக்குறியே. அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? ப்ராமிஸ் பண்ணிட்டு நீ தான் நீ அன்னைக்கு லிவிங் ஏரியால என்ன சொன்ன? அப்படி சொன்னா அவன் சொன்னா. ஆனா இப்பதான் புரியுது அது உண்மைன்னு சொல்லிட்டு நீ சொன்னியா இல்லையா? என்ன அக்யூஸ் பண்ண நீ யாரு? என்ன அக்யூஸ் பண்ண நீ யாரு? அப்ப இது கேட்டல துஷாருக்கு நடுவுல மனசுல வச்சுக்கிட்டு பேசுறேன்னு சொன்னல. அப்ப நான் மனசுல வச்சு நான் பேசுறேன் இப்போ. அப்படிதான் தெரியுது. அப்ப அது நீ பேசும்போது இது நான் பேசதான் செய்வேன். உனக்கு அப்படி தோணுச்சுனா எதுக்கு இவ்ளோ நாள் என் கூட ஃப்ரெண்டா இருந்த? நீ தாண்டி வந்து பேசுன. நீ பேச மாட்டியான்னு எழுதல டேபிள்ல. பேச மாட்டேன்னு எழுதல டேபிள்ல. நான் உண்மையா இருந்திருக்கேன். நான் உண்மையா இருந்திருக்கேன். சாரி கேட்ட நீ எதுக்கு அக்செப்ட் பண்ண? பேசுறதுக்கு எதுக்கு அக்செப்ட் பண்ண? இப்போ இவ்ளோ நாள் பழகுனதே ஆதிரை வந்து நீ உனக்கு மைண்ட் பண்றல, அதனால தான் நீ பேசுற. ஆதிரை யாரு? ஆதிரை யாரு? யார் அவ? யார் அவ? யார் அவ? பார்வதி அப்படி சொல்றா. போன அன்னைக்கே வந்து என்கிட்ட சொல்றான்னு நான் உன்கிட்ட ஃபீல் பண்ணி அழும்போது அப்படிலாம் இல்ல அரோரா. இப்போ நீ எப்படி தான் இருக்கே? அப்படிதான் அரோரா. பட் நீ அழுவாத, நான் உன் கூட ஃப்ரெண்டா இருந்துட்டு இருக்கேன் அப்படி நீ மனசுல ஒண்ணு வச்சிட்டு. சரி துஷாப் வந்து நீதான் காரணம். போட்டு உடைச்சிட்டேன். எப்படி நீ வந்து எல்லாம் ஓப்பனா பேசுறல, அது மாதிரி நானும் ஓப்பனா பேசுறேன். துஷாப் வந்து நீதான் காரணம்.